بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى. அல்லாஹ் மேல ஆணையாக இந்த நிகழ்ச்சிகள்ல இந்த தேதி மாசம் அது மாதிரி சில தவறுகள் என்னை அறியாமல் சொல்லப்பட்டிருக்குமையானார், இந்த மாதம் தேதியில 92க்கு பதிலா 93 இப்படி அறியாமல் ஏற்பட்டிருக்கிற இந்த பிழைகள் இருக்கும்ல, இந்த பிழைகள் ஏற்பட்டிருக்குமானால் அதை தவிர நான் சொன்ன அடிப்படையான விஷயங்கள் அனைத்துமே அல்லாஹ்வின் மீது ஆணையாக 100% உண்மை. மறுமையில உங்களை எல்லாம் சாட்சியாக அல்லாஹ் நிறுத்தி கேட்டால் அங்கேயும் நான் இது உண்மைதான் என்று அல்லாஹ் மேல ஆணையிட்டு அதை சொல்வேன். இதுல எந்த விதமான சந்தேகத்துக்கும் இல்லை என்பதை உறுதியாக அல்லாஹ் மீது ஆணையிட்டு தெரிவித்துக் கொள்கிறேன். தாயத்திலிருந்து வருகை புரிந்திருக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் இந்த ஈகைக்கு வந்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர்களுடைய இந்த மார்க்கெட் சொற்பொழிவு நிகழ்ச்சிகளை துபாயில் நடக்க இருந்த அந்த நிகழ்ச்சியினை சில சதிகாரர்களின் சூழ்ச்சியினால் ரத்தாகிவிட்டதும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதன் நோக்கம், இந்த நிகழ்ச்சி அவர் ஏதோ பிஜே அவர்கள் வந்து சிறப்பு சொற்பொழிவு ஏதோ ஆற்றுவதற்காக அல்ல, அவர்கள் மேல் இட்டுக்கட்டு சொல்லப்பட்டிருக்கின்ற குற்றங்களுக்கு நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியாக கேட்டு அவர் பதிலளிப்பார். அவ்வளவுதான். தக்க ஆதாரத்துடன், சரியான ஆதாரத்துடன் அவர்கள் உங்களுக்கு பதிலளிப்பார்கள். நீங்க என்ன சந்தேகமான கேள்வி அவங்க மேல இருக்குதோ, இல்ல நீங்க பார்த்தீங்களோ கேட்டீங்களோ அதை அவங்ககிட்ட கேட்கலாம். இதற்கு முன்னால ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் உங்ககிட்ட என்ன அப்படின்னா, இந்த கேள்வியை கேட்கும் போது நிச்சயமாக அவர்கள் உங்களுடைய கேள்விக்கு உள்ள பதிலை அளிப்பார்கள், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. உங்களுடைய கேள்விகளை கண்ணியமான முறையில், எந்த ஆவேசமோ ஆக்ரோஷமோ எதுவும் இல்லாம கண்ணியமான முறையில கேட்டீங்கன்னா அவர்களும் கண்ணியத்தில் நல்ல பதிலளிப்பாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் விழுப்புரம் மாவட்டம் சங்கராபுரத்தை சேர்ந்தவன். என் பேர் சங்கை சலீம். உங்களையே விழுப்புரம் மாவட்டத்தில் முதல் நாங்களாம் கூப்பிட்டு மீட்டிங் போட்டோம் சங்கராபுரத்திலேயே, ஞாபகம் நினைக்கிறேன். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும், இந்தியாவை விடுங்க, தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பல பிரிவுகளாக பிரிச்சுட்டோம். இப்ப நீங்களே சொல்லிட்டு 73% அப்படி 73 கூட்டம் இருந்தாலும் நாம ஆரம்பிச்ச இந்த தமுக நம்ம தௌஹீத் இது பிரியக்கூடாதுங்கிறதுக்காக இத்தனை வருஷமா நீங்க எல்லாம் ஒன்னா இருந்தீங்க. இதுக்கு முன்னாடி அவங்க கெட்டவங்களும் நீங்க கெட்டவங்க, அவங்க சொல்றாங்க நீங்க கெட்டவங்க, நீங்க சொல்றீங்க அவங்க கெட்டவங்க. இப்போ சமீபத்தில் இருந்து இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாம் தெரியாதுங்களா? இல்ல அதுல உள்ள உட்காந்து ஓரளவுக்காவது பேசி கலந்து ஆலோசிச்சு ஓரளவுக்காவது கெட்டவங்களை ஒதுக்கிட்டு அந்த இயக்கத்தையும் அந்த தௌஹீத்தையும் ஒன்னா சேர்த்து வச்சிருந்தீங்கன்னாக்கா இன்னைக்கு, அதாவது அகில உலகமே நோக்கிட்டு இருக்கு நம்மள தமுகவையும் தௌஹீத்தையும் அகில உலகமே நோக்கிட்டு இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா மன்மோகன் சிங்ல இருந்து ஜெயலலிதா வரையும் பார்த்துட்டு இருக்கிறான். ஏன்னா ஒத்துமையா இருக்கிறோம். எந்த ஒரு பிரச்சனையும் வந்தாலும் தமுக போய் நின்னாக்கா அந்த இடத்துல, அதாவது உங்களை சேர்த்து தௌஹீத்தை சேர்த்து தான் சொல்றேன், அந்த இடத்துல எல்லா நியாயங்களும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துட்டு இருந்திருக்கு இன்னைக்கு. ஏன்னா நான் தேசிய லீக்குடைய மாவட்ட செயலாளர், திமுகவில் ஒன்றிய செயலாளர், அதுக்கப்புறம் தேசிய லீக்கு போனேன், அதையும் விட்டு முஸ்லீம் லீக்கு போனேன், அதுவும் மாவட்ட செயலாளர், அதையும் விட்டுட்டு தான் இது தமுக வந்தாங்க. தமுக உறுப்பினர் தான், எந்த பதிவும் எனக்கு கொடுத்தாங்க, ஆனா நீங்க வேண்டான்ட்டான். ஏன்னா இதுல பின்னாடி இருந்து நம்ம உதவி பண்ணுவோம், பின்னாடி இருப்போம்னு. இன்னைக்கு இவ்வளவு இழிவான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஒருத்தர் சொல்றாரு, உங்களை பேசுறாங்க, அது ரொம்ப கேட்க மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா நம்ம இஸ்லாத்தை பத்தி பேசுறோம், அவங்களும் இஸ்லாத்தை பத்தி பேசுறவங்க. தேசிய லீக் இஸ்லாத்தை பத்தி பேசல, ஹாரூன் இஸ்லாத்தை பத்தி பேசல, செங்கம் ஜப்பார் இஸ்லாத்தை பத்தி பேசல, முஸ்லீம் லீக் இஸ்லாத்தை பத்தி பேசல. நாம வளர்ந்தது இஸ்லாத்தை வச்சு. இன்னைக்கு இந்த நிலைமை இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இதை கலைஞ்சு இந்த வசனத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க முடியுமாங்கிறது என்னுடைய கேள்வி. அழகான கேள்வி சகோதரர் கேட்டிருக்கிறாரு.
இப்ப இது பிரியக்கூடாது என்பதுதான் உங்களை மாதிரி எங்களுடைய உணர்வுகளும். ஏன்னா நீங்கள் பாடுபட்ட மாதிரி நாங்களும் அதுக்கு பாடுபட்டிருக்கிறோம், அதுக்காக தியாகம் பண்ணியிருக்கிறோம், அதை வளர்ப்பதற்காக ரத்தம் சிந்திருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் அந்த தமுகவுடைய வரலாறையும் நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். அதை நேற்று உள்ள சகோதரர்கள் சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் தெரிஞ்சாதான் நாம நம்ம வளர்த்த பிள்ளை என்று சொல்வதை விட இதை உருவாக்குவதற்காக என்னென்ன ஒரு சிரமங்களை எல்லாம் நம்ம மேற்கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் உங்களை விட நாங்கள் நல்லா விளங்கி இருக்கிறோம். 1992 பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு இந்த சமுதாயமே அப்படி ஒரு பீதிக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு நிலைமை. தடா என்ற கைது நடவடிக்கையின் மூலமாக ரொம்ப உரண்டு பயந்து இப்படி வாழக்கூடிய ஒரு சமுதாயமாக தமிழக முஸ்லிம்களுடைய நிலைமை மாறியது ஜெயலலிதா ஆட்சியில. அப்பதான் என்ன பண்றோம், அப்ப இந்த முஸ்லிம் முன்னணி என்று ஆரம்பித்து அதனுடைய அமைப்பாளராக என்ன நியமிக்கிறாங்க. நியமித்த உடனே என்ன செய்யறோம், ஏதாவது செய்யணும் சமுதாயத்துக்கு என்பதற்காக முதல்ல தடாங்கிற ஒரு மேற்றை கையில் எடுத்துக்கொண்டு தடாவில் கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்ய வேண்டும், தடா சட்டத்தை பயன்படுத்தக்கூடாது, அதை வாபஸ் வாங்கணும் போன்ற கருத்துக்கள் அடங்கிய சுவரொட்டிகளை போஸ்டர்களை அச்சடித்து எல்லாம் நமக்கு தெரிஞ்ச சகோதரர்கள் எங்கெல்லாம் இருந்தார்களோ அங்கெல்லாம் அதை ஒட்ட செய்யறோம். ஒட்ட செஞ்சவன என்ன ஆகுது தெரியுமா, போஸ்டர் ஒட்டினவன அங்க யார் ஒட்டினான்னு விசாரிச்சு அழைத்து போயிட்டாங்க. போஸ்டர் ஒட்டின காரணத்துக்காக வேண்டி இவர் கடுமையான தடாவை வாபஸ் வாங்க ஒரு அரசாங்கத்துக்கு வைக்கிற கோரிக்கை எந்த ஒரு இந்துக்களை தாக்குற மாதிரியோ வேற மாதிரியான வன்முறையை தூண்டுற மாதிரியான ஒரு வாசகமும் இல்ல. சாதாரண ஒரு ஜனநாயக உரிமையை நாங்கள் செய்ததற்காக வேண்டி உடனடியாக அந்த மக்கள் எல்லாம் பிடிச்சு கொண்டு உள்ள வைக்கப்பட்டார்கள். உள்ள வைக்கப்பட்ட உடனே ஒன்னு வழக்கு போடல, உள்ள வச்சு மிரட்டி இனிமே இந்த வேலை செய்யக்கூடாதுன்னு அனுப்பி விட்டாங்க. அப்ப என்ன பார்த்தோம், மசூரா பண்ணோம். என்னடா இது எதனால இப்படி பண்ணிச்சு, அவங்கள அதிகாரிகள்ட்ட போய் பேசினா என்ன சொல்றாங்க, இந்து முன்னணின்னு வச்சிருக்கிறான், அவன் வன்முறையை தூண்டிக்கிட்டு இருக்கிறான், நீ முஸ்லீம் முன்னணி அதே ஒரு முன்னணியை போட்டீங்கன்னா அப்ப சண்டை உண்டாக்குறதுக்கா இப்படிங்கிற மாதிரி அதிகாரிகள்ட்ட இருந்து எங்களுக்கு ரிப்ளை கிடைக்குது. அப்ப இந்த பேருலாம் டேஞ்சர் இருக்குது. இந்து முன்னணி முஸ்லீம் முன்னணி, இந்த முன்னணிங்கிறது அதுதான் விவகாரமா இருக்குது. இந்து முன்னணி கவுண்டர் நினைச்சுக்கிட்டாங்க. நம்ம இந்த அவன் மாதிரியான வழிமுறைக்கு நம்ம ஆரம்பிக்கல. நம்ம ஜனநாயக அரசாங்கத்தில் போராடுவதற்கு ஆரம்பிச்சோமே தவிர ராமகோபாலனை திட்டுறதுக்கு நம்ம ஆரம்பிக்கல, இந்துக்களை திட்டுறதுக்கு ஆரம்பிக்கல, அவன் முஸ்லிம்களை திட்டுறதுக்கு ஆரம்பிச்சு வச்சுக்கிறான். ரெண்டு வெவ்வேறையான விஷயங்கள், ஆனா பேர் ஒரே மாதிரியா இருக்குது, இந்து முன்னணி முஸ்லீம் முன்னணி. அப்ப என்ன பண்றோம், இதோட பெரிய வம்பா இருக்கு ஒரு முதல் சர்க்கிளா போச்சு. என்ன பண்றோம், அடுத்து தஞ்சாவூர்ல அல் இஸ்லாம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சகோதரர் சுகர்ணம் நடத்துகிறார், உங்களுக்கு தெரியும். அல் இஸ்லாம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சொல்லி அந்த சகோதரர் தஞ்சாவூர் நடத்துகிறார். அவருடைய ஸ்கூல்ல இடம் கேட்டு அந்த திடல்ல அடுத்த வருஷம் என்ன செய்யறோம், மறுபடி நாங்கள் அங்கே கூடுகிறோம். கூடி இந்த ஒரு வருஷம் செயல்பாடை பார்த்து பரிசீலனை பண்ணி எல்லாம் இந்த பேர்ல தான் கோளாறு இருக்குது, செயல்பாடு சரியில்லை, பயப்படுறாங்க எல்லாரும், போஸ்டர் விட்டு சொன்னால பயப்படுற அளவுக்கு ஆக்கிவிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் பேர் கொஞ்சம் மென்மையா இருக்கட்டும், இந்த முன்னணி மாதிரி இல்லாம ஒரு மாதிரியான ரிமார்க் வராத அளவுக்கு ஒரு பேர் இருக்கட்டும் சொல்லி பல பேர்களை மக்கள்கிட்ட கேட்கிறோம். அப்ப முஸ்லீம் பேரவை அப்படிங்கிற பேரை அவங்க சூஸ் பண்ணி தர்றாங்க, முஸ்லீம் பேரவை. பெரும்பாலானவர்கள் அதை சொன்னவொன்னு அதை ஏத்துக்கிட்டோம். முஸ்லீம் பேரவை ஃபார்ம் ஆகுது. முஸ்லீம் முன்னணிக்கு நான் அமைப்பாளராக இருந்தேன். முஸ்லீம் பேரவை ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன், அபூபக்கர்லாம் இருந்தார், அலாவுதீன் இருந்தாரு. அந்த பேரவையிலும் இப்ப இருக்கிற எந்த நிர்வாகியும் இல்லை. இப்போ தமுகவில் மாநில நிர்வாகி இருக்கிற யாரும் அந்த பேரவையிலும் இருக்கவில்லை. அந்த எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னு கேட்டா, நாங்க வளர்த்த குழந்தைங்கிறது சொல்ல வர்றேன். இந்த சிந்தனை எல்லாம் நம்ம ரொம்ப தேவை என்று உங்களை விட நாங்கள் அதை உணர்ந்து அதுக்காக சொல்ல வர்றேன். இந்த தௌஹீத் சகோதரர்களுக்கு நாங்க விளங்கி இருந்தோம். அதை அப்ப அதை நான் என்ன செஞ்சோம், பொறுப்பு எனக்கு வேணாம், கீழே இருந்து நான் எல்லா வேலையும் செய்கிறேன், வேற ஒரு தலைவரை போட்டுக்கிறேன்னு சொல்லி இஸ்மாயில் நாஜின்னு ஒரு சகோதரர் இப்ப இருக்கார், சிதம்பரத்தில் இருக்கிறார், டிராவல்ஸ் நடத்தி கொண்டிருக்கிறார். சிதம்பரம் சகோதரர்களுக்கெல்லாம் தெரியும், சில பள்ளிவாசல்ல ஜும்மா பயன்லாம் அவர் பண்ணுவாரு. அவர் இஸ்மாயில் நாஜி சிம் என்ற இயக்கத்திலிருந்து ஒரு வந்தவர். அந்த சகோதரர் என்ன பண்ணோம், தலைவராக தேர்ந்தெடுத்து முஸ்லீம் பேரவையை ஆரம்பிக்கிறோம். ஆரம்பிச்ச உடனே நடக்கிற சம்பவம் என்னன்னு கேட்டா, பார்சல் குண்டு வெடிப்பு நடக்குது. எதுக்காக ஆரம்பிச்சோமோ அதுக்கு வேலை வருது பாருங்க. 2 பேருக்கு அனுப்பியிருக்கிறாங்க வெடிகுண்டு. ஒன்னு முத்துகிருஷ்ணன் ஒரு ஆளுக்கு அனுப்பியிருக்கிறாங்க, நாகூரை சேர்ந்தவர், இந்து முன்னணிக்காரரு. இன்னொன்னு மயிலாடுதுறையை சேர்ந்த ஜெகவீர பாண்டியன் அப்படிங்கிறவர், இப்ப பிஜேபி எம்எல்ஏ இருக்கிறார் அந்த தொகுதியில். இந்த 2 பேருக்கும் பார்சல் கொண்டு அனுப்புறாங்க. ஒரு முத நாளே இந்த முத்துகிருஷ்ணன் வீட்டுக்கு போயிடுது. 2வது நாள் தான் ஜெகவீர பாண்டியன் தபால் லேட்டு அப்படி போயிடுது. இந்த முத்துகிருஷ்ண வீட்டுல ஒரு ஒய்ஃப் என்ன செய்யறாங்க, ஏதோ யாரோ புஸ்தகம் அனுப்பியிருக்காங்கன்னு திறக்க அந்த முத்துகிருஷ்ணன் ஒய்ஃப் தங்கம்ங்கிற அந்த பொம்பளை அதுல இறந்து போயிடுது. முத்துகிருஷ்ணன் இல்ல, இறந்துருது. அப்ப இறந்த உடனே நாகூர்ல என்ன செய்து, அடுத்த நாள் தகவல் தெரிஞ்சனால அவர் இது உடைக்கப்படல. அப்படியே அதிகாரிகள் என்ன செஞ்சாங்க, அதை ஒப்படைச்சவன கைப்பற்றிக்கிட்டாங்க. ஒரு இது வெடிச்சிருது. இப்ப என்ன ஆகுது தெரியுமா, நாகூர் பற்றி எரியுது.
நாகூர் சகோதரர்களுக்கு தெரியும். நாகூர் வரலாறு காணாத ஒரு கலவரத்தை அந்த நேரத்தில் சந்திக்கிறது. பூந்து விளையாடுற